அப்பா உள்காய வலி தாங்க முடியலையே. இது ஹாட் வாட்டர் தானே? எடுத்து உள்ள விடா, ஒரு சொம்பு ஜலத்தை ஊத்திட்டு வர்றேன். உருகுதே மருகுதே ஒரே பார்வை பார்த்தேன். என்ன சின்ன பையனா இருந்தாலும் நன்னா போட்டிருக்கான். போயிடுச்சே போயிடுச்சே உடம்பு வலி போயிடுச்சே போயிடு. ஐயோ, யாரோ என்ன போட்டோ எடுத்துட்டா. யாரது? நீதான் எடுத்தியா? இதோ வரேன்டி. இந்த அம்பிக்கிட்டே எப்படி போறது? தள்ளிக்கோங்க தள்ளிக்கோங்க சின்ன தள்ளிக்கோங்க. எஸ், என்ன நியூடா போட்டோ எடுத்தியோன்னோ? என்ன சொல்ற? நான் பப்பி சேமா குளிச்சிட்டு இருக்கச்சே நீ போட்டோ எடுத்துட்ட. இவன் குளிக்கிறத நம்ம போட்டோ எடுத்துட்டோன்னு இவனா நினைச்சுக்கிட்டானா? இனி இவன் நமது அடிமைகளின் ஒருவன். என்ன யோசிக்கிற? ஏய், என்ன ரொம்ப சவுண்ட் ஓடுற? ஜாஸ்தி பேசுன எடுத்தது அப்படியே சேனல்ல போடுவேன், இன்டர்நெட்ல போடுவேன், இங்க இருக்கிற டிவில கனெக்ட் பண்ணுவேன். கல்யாண மண்டபமே உன்னை பார்த்து காரி தொப்போம். ஏடா கூடமா மாட்டிட்டனே. பணம் கொடுத்தா பலானதெல்லாம் அழிச்சிருவேடா. நோ சான்ஸ். அப்படின்னா நீங்க என்கிட்ட என்னதான் எதிர்பார்க்கறீங்க? அந்த ராஜா உன் கஸ்டடியில தானே இருக்கான்? ஆமா. ஏன்? அது இந்தா குவார்டர் அடிச்சு குபுராம ஹெல்த்த பாத்துக்கோ. யாரா இது? கருப்பா இருந்தாலும் நல்ல களையா இருக்கல. நீ முந்திடா நோக்கு, நான் முந்திடா நேக்குடா. நான் ஏற்கனவே முந்திட்டேன்டா. அப்படியா? எப்படி நான் மண்டபத்துக்குள்ள மடக்கனேன்? இவன் ஆத்துக்காரிடா. ஆத்துக்காரி மண்ணிய கூட்டிட்டு போங்கோண்ணா. நீ திருடுவேன். வாடி. இத்தனை உன்னை தனியா வச்சிருக்கீங்க. போடாம தாலியை செயின்ல போடுறதுகள் ஒரே கன்ஃபியூஷன். டேய் அம்பி, இங்க வாங்கோ. என்னம்மா நீ என்ன பண்ற? ஒரு பட்டு வெட்டி ஒரு பட்டு சட்டை வாங்கி உன்கிட்ட வேலை பாக்குற ராஜாவுக்கு போட்டு அந்த மாடியில இருக்கிற ரூமுக்கு கூட்டிட்டு வந்து சேர்த்து விடுறதா? இந்த மாதிரி ஈனமான விஷயங்களுக்கெல்லாம் இந்த அம்பி துணை போக மாட்டான். 10 நிமிஷம் தான் அந்த ராஜா இங்க பட்டு வெட்டியோட இருப்பன். எனக்கு மட்டும் பட்டு வெஸ்ட் பட்டு சட்டை வாங்கி கொடுத்துருக்கீங்களே, நீங்க தெய்வ முதலாளி. எல்லாம் ஒரு வேண்டுதல் தான். என்ன வேண்டுதல்? திருப்பதி பெருமாளுக்கு பட்டு வேட்டி சாத்திரதா வேண்டிட்டு இருந்தேன். நேக்கு டைமே கிடைக்கலடா. அதனாலதான் மொத்தமா தூக்கி உண்மையில சாத்திட்டேன். போதுமா? எதுக்கு டைம் கிடைக்கும்? எல்லாம் நேரண்டா. எல்லாருக்கும் பிரம்மன் நெத்தியில எழுதுவன். ஆனா என்ன மட்டும் குனிய வச்சு முதலாளி நிமித்தி முதுகுல எழுதிட்டான். இடம்பத்தலையா? போதுமா? வந்து தொலை. முதலாளி என்ன என்ன முதுகுல என்ன எழுதுனா? தெரிஞ்சுக்கணுமோ? அங்க பாரு, போய் நீயே பாத்து. பட்டு வெட்டி ஷர்ட்ல நீ ராஜா மாதிரி தான் இருக்க. ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்ன முறைச்சு பாத்தியா இல்லையா? பாத்து, ஆனா முறைச்சு பாக்கலங்க. அப்ப சைட் அடிச்சியா? ஐயோ இல்லங்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. ஏன் என்ன பார்த்தா சைட் அடிக்கிற மாதிரி இல்லையா? இருக்கீங்க. அப்போ நீ என்ன லவ் பண்ற? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. வரணும், லவ் வரணும். நெக்ஸ்ட் டைம் உன்னை பார்க்கும்போது லவ் வந்திருக்கணும். புரியுதா? ஆச்சா ஆச்சா ஆச்சு முதலாளி. இன்னும் ஆகலன்னு சொல்லு. ஆச்சா ஆச்சா இன்னும் ஆகல முதலாளி. ஐயோ, இன்னும் ஆவலையா? ஏய், கிட்ட வா. ஐயோ, என்ன நடக்கிறதுனே தெரியலையே. பரவாயில்ல, பாத்துருவோம். சின்ன ஓட்டையா இருக்கே, சரியா தெரியலையே. மாமா, ஐயோ, என்ன நடந்துருக்கு? என்ன பாக்குறேன்? ஜெமினி சர்க்கஸ்ல மரண கிணறுல பைக் ஓட்டின்னு இருக்கா. போடா ராஸ்கேல். என் கண்ணை பாரு. ஏதாவது தெரியுதா? என்ன? உங்க கண்ணுக்குள்ள பாப்பா தெரியுது. ஐயோ, நீ சரிப்பட்டு வர மாட்ட. கனெக்ஷன் கொடுத்திருக்கேன். இனிமே லவ் வரும். போடா. 1 1.5 ராகு காலம், 2 2.5 யமகண்டம். என்னடா இது? பூவை தோல்ல தொங்க போட்டுக்கிட்டே உள்ள இருந்து வர்றியே, என்னடா நடந்துச்சு? ஐயச்சி, ஏன்டா இப்படி எச்ச பண்ற? ரொம்ப நன்றி முதலாளி. நன்றியா? எதுக்கு நன்றி? ஏன் நன்றி?
உனக்கு தெரியுமே உள்ள என்னமா நடந்துச்சு? அவ்வளவு நடந்துருச்சாமா? அடி பாவிங்களா, முதலாளியா இருந்த என்ன காவக்காரனாக்கி என் தொழிலையே மாத்திட்டீங்களே. ஸ்டாப் 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 ஸ்டாப். வா வா சீக்கிரம் வா, வண்டியை போட்டு வா. இங்க வா. வாட் இஸ் திஸ்? நீங்க தான் வண்டியை போடுன்னு சொன்னீங்க. வண்டியை போடுறதா இப்படிதான் போடுறதா? நிப்பாட்டி ஸ்டாண்ட்ல போட்டுவான்னு சொன்னேன். போ. வண்டி எந்திரா. தெளிவா புரிய வைக்கலாம் இல்ல? என்னத்த இதுக்கு மேல தெளிவா புரிய வைக்கிறது? அபிஷ்டம். வாங்க அம்பி ஐயா, நீங்க எதுக்கு இவ்வளவு தூரம்? அவரை மட்டும் அனுப்பிச்சுக்கலாம்ல. அவளெல்லாம் அனுப்பலாம். இந்த காலத்துல செர்வெண்ட்டை நம்ப முடியறதே இல்ல. நாமளே கண்குத்தி பாம்பா செர்பெண்ட் மாதிரி பக்கத்துலயே இருக்க வேண்டியதா இருக்குது. அதான் நானே வந்துட்டேன். இடையெல்லாம் சுத்தமா இருக்கணும். என்ன திடீர்னு சுத்தத்தை பத்தி கேக்குறீங்க? சுத்தம் என் உயிரோட ஒட்டி பிறந்தது. என்ன சத்தம்? அது ஒண்ணும் இல்ல, காலையில எக்ஸசைஸ் பண்ண மறந்துட்டேன். அதான் மசில் ஒரு தடவை மடக்கி நீட்டேன். அது மெகா சவுண்டா வந்துடுத்து. வழக்கமான காய்கறி தானே? ஆமா ஆமா. 10 கிலோவா நிறுத்துறவா? இல்ல 5 கிலோவா அளந்து போடுங்க. நேக்கு 5 தான் ராசியான நம்பர். கத்திரிக்காய் இன்ட்ரோடியூஸ் பண்றியா? ஏய் பேன் குனிஞ்ச அப்படின்னா காந்தம் கீழே விழாம இருக்கான்னு பார்த்தேன். அதை நான் பாத்துக்கிறேன். நீ என்ன பண்ற? ஓகே, இதெல்லாம் காட்டு. ஒரு பேப்பர் எடுத்து என்ன வாங்குறோம், என்ன அமௌண்ட்னு எழுது. எழுது. ரைட் ரைட். என்னாச்சு மொத்தமா? என்னாச்சு கூட்டி கணக்கு சொல்லுங்க. அம்பியர கூட்டம் வேற ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆமா, நான் ஒண்ணு கணக்கு போடுறதா எனக்கு வியாபாரம் பாதிக்கும். சரி, இத எழுதினார்ல, அதை கூட சொல்லுங்க. இதெல்லாம் கொடுக்க மாட்டேன். ஏன்? இதெல்லாம் புரியாது உங்களுக்கு. என்ன பெரிய அணுசக்தி ஒப்பந்தமா புரியாதுங்கிற? காய்கறி கணக்கு தானே, குடியா. கொடுக்க மாட்டேன். யோ, இப்ப நீ குடுக்கற உன் வேலை போயிடும். கொடுத்தா உங்க மானம் போயிடும். மானம் போனா போகுது. போ, சீக்கிரம் படிச்சு கணக்கு முடிச்சு கொடுங்க. கிளம்புறோம். கத்திரிக்காய் 10 கிலோ, கமிஷன் அடிச்சது 2 கிலோ, முதலாளிக்கு லாபம் 20 ரூபா. அவரைக்காய் அளந்தது 10 கிலோ, அடிச்சது 2 கிலோ, முதலாளிக்கு லாபம் 30 ரூபா. இதை இல்லாம எழுதி வச்சு. வெங்காயம் 10 கிலோ, கமிஷன் அடிச்சது 2 கிலோ, முதலாளிக்கு லாபம். யோ இல்லையா? சொல்லியா? என்னையா அது? ஏதோ சொல்றீங்க? தராசு கீழே காந்த ஒட்டணும் சொல்லவா? இல்ல இவர் அடிக்கிற கமிஷன் சொல்லவா? இல்ல உண்மையை சொல்லக்கூடாது என்ன மிரட்ட சொல்லவா? ஏதோ சொல்றீங்க? நான் எதுவும் சொல்ல மாட்டேன். சொல்லவான்னு தான் எல்லாத்தையும் சொல்லிட்டியே. நானாவது அடியில காந்தம் வச்சு நீ எனக்கு ஆப்பு வச்சிட்டியடா. ஏயா வந்ததும் சுத்தத்தை பத்தி வாய் கிளிய பேசுன. வேற எது கிளியணுங்கிறேன்? இப்ப எது கிளியுதுன்னு பாரு. ஏய் முனுசாமி, மாடசாமி, குப்புசாமி. யார்? நல்லி குப்புசாமியா? இல்ல, உன் நல்லி எலும்பை எடுக்க வர குப்புசாமி. ஐயோ, இவ வேற நடுவாடு. வெயிட்டிங்கா? போலாமா? ஒரு நிமிஷம். இதெல்லாம் நீ தனியா பிளான் பண்றியா இல்ல ஆளுங்களை வச்சு எழுதுறியா? தனியா. வா, கைத்தாங்கல கூட்டிட்டு போ. என்னாச்சு முதலாளி? தக்காளி பிதிங்கி கொடுத்துடா முதலாளி. யாருங்கானு நீர்? வடை, காபி, இட்லி, பூரி, பொங்கல் ஏதாவது வேணுமா? அதெல்லாம் வேணாம் சார். உங்க ஐட்டங்களை பல கல்யாண வீட்டுல சப்பு குட்டி சாப்பிட்டுருக்கேன். சப்பு குட்டிருக்கீங்க? ஒரு சமையல் சக்கரவர்த்தி. தேங்க்யூ சார், நான் உங்க ஃபேன் சார். ஃபேன்? ஏன் விசிறி? சார், ஒரு ஆட்டோகிராஃப் ப்ளீஸ். ஆட்டோகிராஃப் தானே, எவ்வளவு வேணாலும் போடுறேன். இது எங்க டாடிக்கு. கஜக் கஜக். இது எங்க மம்மிக்கு. கஜக் கஜக். இது எனக்கு. கஜக் கஜக். கஜக் கஜக். இந்த கஜக் வேணாம். ஓ சார், ஸ்மைல் ப்ளீஸ். கஜக் கஜக். தேங்க்யூ. யூ ஆர் வெல்கம். இப்பத்துல இருந்து நீங்க எங்களோட பேங்க் கஸ்டமர். லோன் அமௌண்ட் 5 lakhs எப்போ வாங்கிக்கிறீங்க? லோனா? டேய், இவ்வளவு நாளா போன்ல தான் டார்ச்சர் கொடுத்துட்டு இருந்தே. இப்ப கையில பேக்கோட ஸ்ட்ரைட்டாவே வர ஆரம்பிச்சிட்டேடா. லோன் வாங்குற வரைக்கும் சாஃப்ட்டா டீல் பண்ணுவே. நாங்க கட்ட முடியாம திரண்டு கச்சே அடியாட்களை விட்டு அடிச்சு வசூல் பண்ணுவீங்களடா. உங்களால தமிழ்நாட்டுல எத்தனை ஃபேமிலி நடுத்தெருவுல மென்டலா திரிஞ்சிட்டு இருக்கு தெரியுமாடா? அதான் டிகே பேங்கோட ஸ்பெஷாலிட்டி. டிகேனா என்னடா மீனிங்? தொல்லை கொடுத்து தொலைச்சு கட்டுற பேங்க். இப்ப அக்ரிமெண்ட் சைன் பண்ணியாச்சு, போட்டோஸ் எடுத்தாச்சு. ஐயோ, ஃபார்மாலிட்டிஸ் ஓவர். டேய் இது ரொம்ப அநியாயமா இருக்குடா. இதுக்கெல்லாம் நான் ஒத்துடவே மாட்டேன். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. எங்கால் கலெக்ஷன் வரும்போது நீங்க பணம் கட்டலனா கோர்ட்டு கேஸ் பல கேவலங்கள் சந்திக்க வேண்டி வரும். கோர்ட்டு கேஸ் கேவலமா? இப்ப நான் என்னடா பண்ணணும் உனக்கு? உங்களை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. ஆமாடா. ஒரு 5000 ஹேண்ட் லோன் கொடுத்தீங்கன்னா இந்த கேஸ்ல இருந்து உங்களை எஸ்கேப் பண்ணி விடுறேன். 5000 ஹேண்ட் லோன் வேணுமா? கொடுத்து விடுறேனே. இது ஹேண்ட். ஓகே, இப்ப கொடுக்கறேன் பாருடா லோன்.
எனக்கு அங்க அவ்வளவு ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கு. நீங்க கரண்டியை வச்சு லொட்டு லொட்டுன்னு தட்டிட்டு இருக்க. வேலையை பாரு. எனக்கு மூட் அவுட். என்ன மூட் அவுட்? முதலாளி முதலாளி இங்க இருக்கேன் நானு. சொல்லு என்ன மூட் அவுட் உனக்கு? நான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். யார் மேல? இங்க வேலை செய்யற பசங்க மேல. அதுக்கு பேரு கம்ப்ளைண்ட்ல போட்டு கொடுக்கறது. எங்க போட்டு கூட பாப்போம். ராத்திரி டூரிங் டாக்ஸி போயிட்டு பலான படம் பாத்துருக்காங்க. ஏதோ சின்ன பசங்க பாத்துட்டு போறாங்க. உனக்கு எங்கடா நோவுறது? என்ன ஆட்டத்துக்கு சேர்த்துக்கல? அதான பார்த்தேன். அந்த உனக்கு போய் வேலையை பாடுறா. முதலாளி என்ன இந்த பொம்பளைங்களை படம் எடுக்கிற மாதிரி ஆம்பளைங்களுக்கு நிர்வாணமா படம் எடுத்து கூடிய சீக்கிரத்துல ரிலீஸ் ஆக போதாமே. ஆம்பளைங்களையா? எடுத்தது அப்படியே சேனல்ல போடுவேன், இன்டர்நெட்ல போடுவேன். சேட்டண்ட சேட்டைகள் டைரக்ஷன் குஞ்சச்சன் 11 மணிக்காட்சி. எது அந்த கேமராக்காரி நம்முடைய கௌரவத்தை கண்டெய்னர் லாரியில ஏத்தாம விட மாட்டா போல இருக்கே. இருக்கட்டும். இவனை வச்சே அந்த சிடி மேட்டருக்கு வைக்கிற ஒரு ஆப். சாதாரண கிங்கா இருந்த அந்த ராஜாவே ஆக்ஷன் கிங்கா மாத்துறதே இந்த அம்பி ஐயர் தான். அவனுக்கு முறுக்கு சுட மட்டும் நான் கத்து கொடுக்கல, கம்பு சுத்துறதுக்கும் கத்து கொடுத்தேன். இப்ப அவன் என்ன பெருசா பண்ணி கிழிச்சுட்டேன். அந்த கைதியோட கைய ஒரு யூட்டர்ன் போட்டு ஒரு முறுக்குனேன். அப்படியே ஏர்ல சொமர்சால்ட் அடிச்சு அவன் முதுகுல நச்சுன்னு உட்கார்ந்தேன். கிளம்பிடுத்தா உங்களுக்கு டவுட்? அதுக்குள்ள லுக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்களே. இது குடுமி இல்ல, டைம் பாம்புடைய திரி. வெறும் குழந்தைகளோட உட்கார்ந்து ஜெட்டிக்ஸ் பாக்குற ஐயர் நான் இல்ல. ஆர்டிஎக்ஸ் பாம்போட விளையாண்ட கை இது. இவ்வளவு ஏன் இன்ஃபேக்ட் நம்முடைய நாட்டோட ராணுவ தளவாடங்களே என்னுடைய அப்ரோச்ல தான் இருந்துட்டே இருக்கு. ஜம்மு காஷ்மீர்ல நான் இப்ப டெரர் தெரியுமோ என்னுடைய அப்ரோச். போலாமா மாமா? எங்க போலாமா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. எதுக்கு மாமா ஸ்டேஷனுக்கெல்லாம்? ஏதோ ராணுவ தளவாடங்கள் அப்ரோச்னு சொன்னீங்க. அப்ரோச்சா? காக்ரோச்ச பார்த்தாலே நான் பயந்து பல மைல் ஓடுவேன் மாமா. அப்ப ஏன் அப்படி சொன்ன? சும்மா இந்த ஃபிகர்களை பிக்கப் பண்றதுக்காக பில்டப் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ராஜாவுக்கு எனக்கும் சத்தியமா எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் மெஸ்ஸி கிளம்புறேன். 4 மணிக்கு போடணும். ஆமா. இல்ல மிளகா பஜ்ஜி போடணும். என்ன விட்டுருக்கோ? நானும் ஒரு வாரமா பாக்குறேன் இந்த பஜ்ஜியை யாருமே டச் பண்ண மாட்டேன்றாளே. வாங்கோ ஜெகதீஷ் அண்ணா. போட பாத்தேடா? பாத்துட்டேடா. நீங்க எல்லாம் இப்படி ஃபேமிலியோட என் மெஸ்ஸுக்கு வர்றது என்னோட பாக்கியம். அது ஏன் பாக்கியா? உன் பாக்கியன்ற? ஓ மாமி பேரும் பாக்கியமா? சாரி தெரியாம பட்டு கொடுத்து தள்ளிட்டு போகோ. கூட்டிட்டு போகோ. மசால் தோசையை 10 சாப்பிடுறாங்களே. ஜெகதீஷ் அண்ணா இப்ப 1100 ஆச்சு. பழைய பாக்கி 600 கொடுத்துட்டு போங்க. 1700 அம்புட்டி அக்கவுண்ட்ல வச்சுங்க. அடுத்த வாரம் செட்டில் பண்ணிடலாம். ஜெகதீஷ் கண்ணா போர்ட படிச்சுட்டு தானே உள்ள போறேன். பார்த்தேன். கடன் நட்பை முறிக்கும் அதானே? ஆமா, நம்ம நட்பு முறியாம ஒடியாம ஸ்டெடியா டிராவல் ஆகணும்னா அமௌண்ட் பே பண்ணிட்டு போங்க. ஆமாங்க, அமௌண்ட் பே பண்ணிட்டு போங்க. நான் பே பண்ணிட்டு போனேன். ஜெகதீஷ் கண்ணா யோ அம்பி ஐயர், நீ ஓனர், எது வேணாலும் கேட்கலாம். இவன் வேலைக்காரன். இவன் எப்படி என்கிட்ட பணம் கேட்கலாம்? கைய மடக்கு. யார் அவன்? ஜெகதீஷ் 25 வருஷமா என்னோட ஃப்ரெண்டு. நீ நேத்து வந்த சர்வெண்ட். நீ எப்படி பேசலாம்? எதா இருந்தாலும் நாங்க பேசி முடிவு எடுத்துக்குவோம். வாயப்புத்து கைய கட்டு. அப்பா அம்மா கட்ட விரலையோ போட்டுட்டாரு. தள்ளி நிலுப்பா போப்பா. ஜெகதீஷ் அண்ணா பே பண்ணிட்டு கிளம்புங்க. அம்மா துண்டு போர்ட்ல 2 வார்த்தையை போட்டுட்டு நம்ம நட்புக்குள்ள விரிசல் உண்டு பண்ணிட்டால நீ. போட எழுனே நீதானே அண்ணா. ஏன்னா விரிசல் விழ போகுது. அமௌண்ட்டை கொடுத்துட்டா விரிசல் விழாதுண்ணா. வேண்டாயா? ஏன்? விடியா? எப்ப நீ கடன் வச்சா நட்பு முறியும் எழுத்து மூலம் அறிக்கைட்டியோ அறிக்கை விட்டா அப்பவே ஒரு புறம் நெஞ்சு வெடிச்சிட்டியா? வேண்டாயா நட்பு? வாங்கயா போலாம். அப்பா ராஜா, முதலாளி இப்பவாவது இங்க வர்றியாப்பா? கூப்பிட்டீங்களா முதலாளி? கூப்பாடே போட்டேன்ப்பா. டோர்மேட்டை மிதிக்கிற மாதிரி இத்தனை பேர் மிதிச்சுட்டு போறாளே. ஆக்ஷன் கிங் நீ ரியாக்ஷனே கொடுக்காம நிக்கிறியப்பா. ஒன்னும் பேச வேண்டாம்னு நீங்க தான் உத்தரவு போட்டீங்களே முதலாளி. நேச்சுரல் பெர்ஃபார்மன்ஸா? ரொம்ப புகழாதீங்க முதலாளி. இருக்கட்டும். டாக்டர்கிட்டயாவது கூட்டு போறியப்பா? கூட்டு போறேன். வாணியம்பாடியில அக்பர் ஒரு டாக்டர் இருக்கிறாராமே. டவுசர் இல்ல முதலாளி, கௌசர். ஏதோ